ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் குவாலியரை விட்டு கிளம்ப போகிறோம். ஆர்மி கோட்ரஸை விட்டுட்டு அடுத்து போஸ்டிங் வந்திருக்கு பஞ்சாப். அதனால் ஷாப்பிங், அதாவது ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்தோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு ட்ரெயினில் போட்டு போகிறதுக்காக எடுத்துட்டோம். ஆனால் இங்கே குவாலியரை பொறுத்த அளவுக்கு ட்ரெஸ்ஸு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அடுத்து ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து வீட்டில் ஒவ்வொரு வேலையாக பார்க்கலான்னு படிதா பூரா துவைச்சி நீட்னஸாக எடுத்து போகலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக தீபாவளி டைம் துவைச்சது. அதுக்கப்புறம் இங்கே இப்போ தான் சரி காலி பண்ணும்போது இங்கேருந்து எல்லாத்தையும் நீட்னஸாக கொண்டு போயிடலாம். அங்கே போயிட்டு டைம் இருக்கோ இல்லையோன்னு தெரியாது. அதனால் ஒவ்வொரு வேலையாக பார்க்கலான்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் ஃபஸ்ட்டு என் பிள்ளையை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. வாமா ஒவ்வொன்றா பேக்கிங் பண்ணலான்னு. அப்படியே சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். என் வீட்டுக்காருக்கு தான் பாவம் டூ டீ டைமே கிடைக்காது. எப்போயாவது இருக்கும். ஆனால் 2வது போஸ்டிங் போகிறனால ரொம்ப ஒர்க்கெல்லாம் அதிகமாக இருக்கும். அதாவது நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் சரி அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அடுத்து அவங்களோட யூனிஃபார்ம் இருக்கிறது பூரா நல்லா தான் இருக்குது. துவைச்சி ஹேங்கரில் போட்டதா இருந்தாலும் போகும்போது ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு அவங்களுக்கு துவைச்சி போட்டாச்சு. அதுக்கு எடுத்துட்டு என் பிள்ளையும் அங்கே நல்லா குளிக்கலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு பிள்ளைய எப்போவுமே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நாங்கள் போவோம். அவங்க என் வீட்டில் இருப்பாங்க. சமைக்கிற ஒரு டைம் தான் வீட்டு வேலை பார்க்கையில் தான் மாறி இருப்போம். மற்றபடி 2 ஃபேமிலியுமே ஒன்றா இருப்போம். அவங்க வீட்டுக்காரர் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறாரு, போஸ்டிங் போயிருக்கிறாரு. நாங்கள் இங்கே இருக்கிறோம். ரிட்டன் அவங்க இங்கே ஒரு 4 வருஷம் இருப்பாங்க. நாங்கள் தான் வேகமாக கிளம்பிட்டோம். எங்களுக்கு 2.5 வருஷம் தான் இங்கே ஆளோடு. அப்படி எல்லாமே காலி பண்ணியாச்சு. பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் அதாவது அவங்க ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு இது பேக்கிங் பண்ணி போகிறதுக்காக டிஃபன் பாக்ஸு, அடுக்கு டிஃபன் பாக்ஸு அதை வச்சுட்டு இது அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் துவைச்சது திரும்பவும் பொத்தி படுக்கிறாங்க. ஏன்னா கொசு கடி இருக்குது நைட்டெல்லாம். அதனால் கிளம்பியாச்சு. இதுதான் நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தது. அதாவது ட்ராவலுக்கு போட்டு போகிற ட்ரெஸ்ஸு எடுத்துட்டு பிள்ளைகளுக்கு ட்ராக் சூட்டு 2 அவங்களுக்கு 2 செட் எடுத்தாச்சு. எனக்கு 1, என் வீட்டுக்காருக்கு அவங்களுக்கு 1. கிளம்பிட்டோம். கோட்ரஸ் காலி பண்ணும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துட்டையும் நல்லா பேசி பழகிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வரும்போது நல்லா இருக்காது. திரும்பறக்கா அப்புறம் ஓரளவு செட் ஆகும். அதுக்கு ஒன்றா போஸ்டிங் வந்துடும். அப்படி திரும்பவும் நம்ம கிளம்புறாப்புல இருக்கும். என்ன பண்ணுறது, ஆர்மி லைஃப்னாலே இப்படி தானே. என் வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் பழகுனவங்களை விட்டுட்டு போகிறதுக்கே அப்போ நாங்கள் என்ன உங்களை மாதிரி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு எவ்வளோ பேரை நாங்களாம் மீட் பண்ணி வந்திருப்போம். அப்போ எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அவங்களுக்கு பெருசாக தெரியாது, அவங்களுக்கு பழகிருச்சு. நம்ம புதுசு தானே, அதனால் போக போக நம்மளும் கற்றுக்கலாம். இருந்தாலும் மனசு கஷ்டம்தான். ரொம்பவே அழுகையாக வருதுன்னா அழுதாச்சு. அப்படியே அடிச்சு கொஞ்சம் இப்போதைக்கு சமைக்கிறனால அடுத்தவங்கள எப்போ பார்த்தாலும் ஓயாமல் போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல. பண்ணாலுமே நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு நேரம் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தவங்களாம் ஓயாமல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அதுக்கப்புறமா போகிற அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவள் சமைச்சு கொடுக்குற மாதிரி பார்த்துட்டாச்சு. மற்ற நேரம் நான் எவ்வளோ முடியுமோ நம்மளே பண்ணியாச்சு. லாஸ்ட் டைம் மட்டும் அந்த அடுப்புகளை எடுத்து வச்சுக்கலான்னு அப்படியே இதுதான் என் வீட்டுக்காரோட ட்ரெஸ் அவங்களோட பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் என் பிள்ளைகளோடது அவனும் இது கிஃப்டேவும் ஒரு பாக்ஸ் நிறைஞ்சிருச்சு. போகிறோன்னு நாங்கள் போகிறது ஏப்ரல் 4ஆந்தேதி பேக்கிங் பண்ணோம். அவங்களுக்கு இப்போ தான் பர்த்டே முடிஞ்சு 1 மாதம்தான் இருக்கிற கிஃப்ட்டை பூரா. அதுக்கடுத்து யாராவது பர்த்டே வச்சுருந்தா அடுத்தடுத்து மாற்றி கொடுத்து காலி பண்ணியிருப்போம். ஒரே மாதத்துல யாருமே பர்த்டே வைக்கல. அதனால் அப்படி கொண்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டோட பிள்ளை எப்போவுமே இங்கேயே தான் இருப்பாங்க. நாங்கள் அங்கே போகிறது அவங்க இங்கே வர்றது மாற்றி போய்க்கிறது தான். அப்படியே வீட்டுக்காரர் வந்துட்டாங்க டியூட்டி போயிட்டு.
அதில் அவங்க யூனிஃபார்மை பூரா எடுத்து காலி பண்ணியாச்சு. ஒன்லி 2 யூனிஃபார்ம் மட்டும் மாற்றி மாற்றி போட்டு போகிறதுக்காக வச்சுருக்காங்க. மித்ததெல்லாம் கொடுத்து காலி பண்ணியாச்சு. இதுதான் அவங்களோட இந்த அதாவது சிவில் ட்ரெஸ்ஸு எல்லாமே லக்கேஜில் தான். பெரிய லாரி பிடிச்சிருக்கோம். அதாவது நாங்களும் ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்தாப்புல எவ்வளோக்கு எவ்வளோ அள்ளி போட முடியுமோ அள்ளி போட்டுட்டு கையில் ஒரே ஒரு ட்ராவல் பேக் மட்டும் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பேக்கு, அப்புறம் அதான் நம்ம ஊர் கட்டைப்பையில் வாட்டர் பாட்டிலு 2 லிட்ரு வாட்டர் பாட்டில் ஒரு 4 வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டோம். அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சதெல்லாம் A to Z ஃபுல்லும் அந்த புதினா, முருங்கைக்கீரை அது ரொம்ப மிஸ் பண்ணுவோங்க. எப்போவுமே காய்ச்சிக்கிட்டே இருக்கும். எப்போயுமே ஓய்வே கிடையாது. இந்த மரம் டேஸ்ட்டுமே அவ்வளோ வேறு லெவலாக இருக்கும், நல்லாயிருக்கும். என்னோடய மிஷின் எல்லாமே கிளம்பிருச்சு. செப்பல் ஸ்டாண்டு முதற்கொண்டு எல்லாமே அதில் போயிடும். நாங்கள் ஒன்லி சிம்பிளாக நாங்கள் நைட்டு ட்ரெயின் ஏற போகிறோம். இது மத்தியானம் வந்துட்டாங்க. மத்தியானம் என் வீட்டுக்கார் பாவம் ரொம்ப டயர்டு, லீவையும் எடுக்கவே கிடையாது. அப்படி இந்த டூட்டி போகிற மாதிரியே அப்படி இது பண்ணிட்டாங்க. சரின்னா அடுத்து என் ஃப்ரெண்டு தான் அன்றைக்கி சமைச்சு வச்சுருக்குறாளா, அவள் தான் பிரியாணி கிரேவி சிக்கன். எனக்கு நீயே பண்ணி கொடு, இன்றைக்கி உன்னோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு நீ தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி மட்டும் நான் போய் வச்சுட்டு வந்துட்டேன். அவள் கிரேவி வச்சிட்டா. பாய் முடிஞ்சிருச்சு. குவாலி